உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 17ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது, புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். குழுவின் இடைக்கால அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலும் இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் சமர்ப்பிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைந்து போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சரின் உரைக்கு முன் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. மாநில சுயாட்சி தொடர்பாக திமுக கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. சோதனையின் போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்ததற்கு என்ன அர்த்தம் என தமிழக அரசு வாதம். ஆவடி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2018இல் ஆவடியைச் சேர்ந்த ஜெகதீசன், அவரது மனைவி ஸ்ரீமதி ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிரடி. நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையிலான மோதலில் வகுப்பறையில் வைத்தே பரபரப்பு சம்பவம். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் மாணவர் வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும். இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு பள்ளியை தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனையிட உத்தரவு. புத்தக பையில் மாணவர் ஆயுதம் கொண்டு வந்தது சர்ச்சையான நிலையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெயில். 19ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க கூடும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு குறைவாக பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 69,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 8,720 ரூபாய் என நிர்ணயம். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் மீது திடீரென 10 நிமிடங்கள் பறந்த ட்ரோன். ராஜஸ்தானைச் சேர்ந்த யூடியூபரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் தீவிர விசாரணை. சிபிஐ பதிவு செய்த மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கு. அமலாக்கத்துறை இடையீட்டு மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி.
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் தொழிலாளர் நலத்துறை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. வேலை நிறுத்தம் தொடரும் என விசைத்தறி நெசவாளர்கள் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மே 8ஆம் தேதி சித்திரை திருக்கல்யாண வைபவம். இலவச மற்றும் கட்டண சீட்டுகளை பெற ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை முன்பதிவு. சேலம் மாவட்டம் பாகலூர் சோதனைச் சாவடி மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது. கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தளத்தில் திரண்ட ரசிகர்களை நேரில் சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். உற்சாக மிகுதியில் கடவுளே தெய்வமே என ரசிகர்கள் ஆரவாரம் செய்த காட்சிகள் வைரல். கென்யாவில் 5000 ராட்சத எறும்புகளை ஐரோப்பாவுக்கு கடத்த முயற்சித்த வெளிநாட்டினர் 4 பேர் கைது. ஒரு எறும்பு தலா 18,000 ரூபாய் வரை விற்கப்படுவது விசாரணையில் அம்பலம். அமெரிக்காவிடமிருந்து போயிங் ரக விமானங்களை வாங்க தடை விதித்தது சீனா. விமான சாதனங்கள் இயந்திரங்களை வாங்க வேண்டாம் என கடாலடி உத்தரவு. இந்தியா வங்கதேசம் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் T20 கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் துவக்கம். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி. 112 ரன்களை சேஸ் செய்த கொல்கத்தா அணி 95 ரன்களில் ஆல் அவுட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.